குறிப்பிட்டபடி எனக்கு முன்னர் பேசுகிற சைவத்தினுடைய பெருமையை பேசுகிற போது நான் அதற்கு அடுத்த வைணவத்தை பற்றி நான் பேசுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். என்னுடைய தலைப்பு முதலாழ்வார் பாடல்களில் வைணவ கோட்பாடுகள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதலாழ்வார்கள் எனப்படுவார்கள். காரணம், மற்ற ஆழ்வார்களுக்கு இவர்கள் காலத்தால் முன்னர் தோன்றியவர்கள் மட்டுமல்ல, திவ்ய பிரபந்தங்களை முதலில் அருளியதாலும் இவர்கள் இவ்வாறு போற்றப்படுகின்றார்கள். செந்தமிழ் பாடுவார், பாலே தமிழர் என்னும் தொடர்களெல்லாம் முதல் ஆழ்வார்களைத்தான் குறிப்பிடுகின்றன என்று முறையே பெரிய ஆச்சான் பிள்ளையும் ஆளவந்தாரும் கூறுகின்றார்கள். இவர்கள் பாடிய பாடல்கள் அந்தாதியில் அமைந்திருப்பதனால் அவற்றை முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று வழங்கலானேன். திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன், மகிழ்ந்தது சிந்தை திருமாலே, கண்ணனையே காண்க நம் கண் என்று திருமால் நெறியிலே ஆழங்கால் பட்டை வாழ்வார்கள் வைணவ சமயம் வளர்வதற்கு துணை புரிந்தார்கள். அவர்கள் பாசுரங்கள் வைணவ கோட்பாடுகளை வகுக்கவும் பெரிதாக துணை புரிந்தன. வைணவ நெறியிலே மிகவும் சிறப்பாக கூறப்படுபவை வைணவத்திலே காணப்படுகின்ற ஒரு பக்தி நெறியின் ஆழமும் அதனால் ஏற்பட்ட சில தத்துவ நெறிகளுமாகும். பக்தி நெறி என்று பார்க்கிற போது முதலாழ்வார்கள் பாடிய திருவந்தாதிகள் அனைத்தையுமே பக்தி நெறியினையும் தத்துவங்களையும் விளக்குவனாகவே காணப்படுகின்றன. திருக்கோவலூரிலே முதலிலே இடைக்கழியிலே இறைவனால் நெருக்குண்ட நிலையில் பாடுகிற போதே ஆழ்வார்கள் இறைவனை பார்த்து தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அனைவரும் அறிந்த பாடல்கள்தான். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று பாடி உபய விபூதியோடு கூடியவன் இறைவன் என்பதை உணர்த்துகின்றார் ஒரு ஆழ்வார். அவரை தொடர்ந்து பூதத்தாழ்வார் அகையிருள் நீங்குமாறு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினே நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று கூறி பரம்பொருள் நாராயணனே என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இந்த ஆழ்வார்கள் இருவர் இயற்றிய ஒளியில்தான் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புருசங்கம் கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று திருமுகள் தொடர்பை காட்டி உண்மை பொருள் நாராயணனே என்பதை பரத்துவ நிர்ணயம் செய்துவிடுகின்றார். இந்த மூன்று ஆழ்வார்கள் பாசுரங்களும் ஞானம், பக்தி, காட்சி என்ற பக்தியினுடைய படிநிலைகளை காட்டுவதாக குறிப்பிடுவார்கள். மூன்று திருவந்தாதிகளும் பரமாத்மாவை காண விழுகின்ற பரபக்தியினையும் பரமனை அனுபவிப்பதாகிய பரஞானத்தையும் பரமனை கண்ட பிறகு ஏற்படுகின்ற பரமபக்தியினையும் விளக்குகின்றன என்று குறிப்பிடுவார்கள். இந்த மூன்று பக்தி நிலைகளும் ஒவ்வொரு ஆழ்வாரிடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் விஞ்சி இருக்க மற்ற இரண்டும் அதில் அடங்கி விடுகிறேன் என்றுதான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மூன்று ஆழ்வார்களுமே பரத்துவத்திலே ஆழங்கால் பட்டவர்கள் என்பதுதான் வைணவ ஆச்சாரனுடைய கருத்தாகும். திருக்கோவலூர் இடைக்கிழே திருமலரோடு திருமலை கண்டதாக எப்படி ஆழ்வார் ஓராழ்வார் பாடினாரோ அதே போல மற்ற இரண்டு ஆழ்வார்களும் அதே இடத்திலே கண்டு கழித்திருக்கிறார் என்பதை அவர்கள் பாடல்களில் நம்மால் காண முடிகிறது. இந்த பாடல்களிலே மேலும் நோக்குகிற போது வையம் தொகழியா என்று சொல்லுகின்ற ஒரு பாடலிலேயே வைணவத்தினுடைய அடிப்படை வைணவ கோட்பாடாகிய மெய்ப்பொருள், இதம், புருஷார்த்தம், அதாவது கடவுளை அடையும் வழி, கடவுளை அடைவதால் ஏற்படுகின்ற பலன் ஆகிய மூன்றையும் முதல் பாடலிலேயே ஆழ்வார் குறிப்பிட்டு விடுகின்றார். அன்பே தகழியா என்று தொடங்கும் பாசுரத்தில் அன்பு, ஆர்வம், இன்பம் என்பன பகவத் விஷயத்தில் காணலாகும் பக்தியின் சிறப்பு நிலைகளாகும். பிறருக்கு அடிமையாகாத பரவனுக்கு ஆட்பட்ட ஆன்மாவைத்தான் ஆழ்வார் நண்பு என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றார். பேயாழ்வார் அனுபவித்த பக்தி பிரசவத்தை, பக்தி பரவசத்தை, இறை அனுபவத்தை திருக்கண்டேன் என்று தொடங்குகின்ற பாசுரம் நமக்கு காட்டுகின்றது. இவ்வாறு இந்த மூன்று ஆழ்வார்கள் முதல் பாடல்களிலே காணப்படுகின்ற அந்த பக்தியும் தத்துவமும் அந்த நூல் முழுவதும் மூன்று அந்தாதிகள் முழுவதிலும் இருப்பதை நாம் காண்கின்றோம். அடுத்ததாக வைணவத்திலே சிறப்பாக கூறப்படுகின்ற மூன்று கருத்துக்கள் சித்து, அசித்து, ஈஸ்வரன் என்பன. சித்து என்பது அறிவு, அசித்து என்பது அறியாமை, ஈஸ்வரன் என்பது சித்தையும் அசித்தையும் நிர்வகிக்கின்ற இறைவன், எல்லாவற்றுக்கும் மேற்பட்டானவன். இவையெல்லாம் மிக முக்கியமானவை என்பதற்கு சில சூத்திரங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. நேரம் இருக்கிறதா தெரியல. முமுட்சுவான சேதனனுக்கு மோட்சம் உண்டாகும் போது தத்துவ ஞானம் உண்டாக வேணும். திருநானன் என்னும் தெய்வமும் சித்தும் அசித்தும் என்ற பெருநான்முறையும் முடிப்பேசிய தத்துவம் ஒன்று என்றெல்லாம் வேதாந்த தேசிகள் போன்ற தத்துவார்த்திகள் கூறுவார்கள்.
இந்த அறிவுள்ள சித்தையும் அறிவில்லாத பிரகிருதியாகிய அசித்தையும் நிர்வகிக்கின்றவன் ஈஸ்வரன் என்று கூறி இந்த இடத்திலே தான் நாம் விசிஷ்டாத்வத்தை, ராமானுஜரோக்த விசிஷ்டாத்வத்தை காண்கின்றோம். ஈஸ்வரன் இறைவனை அவற்றையெல்லாம் உடலாக கொண்டு சித்தையும் அசித்தையும் சரீரம் என்று சொன்னால் அவன் சரீரி எனப்படுகின்றான். இந்த மூன்று தத்துவங்களும் என்றும் இணை பிரியாது என்பதுதான் வைணவ கோட்பாடாகும். கடலும் மலையும் இருவிசும்பும் காற்றும் உடலும் உயிரும் ஏற்றான் மாமதில் மூன்றைதான் நின் ஆகத்திரை தன்னுருவே எவ்வுருவம் என்றெல்லாம் ஆழ்வார் பாடல்களிலே இந்த உண்மையை உணர்த்துகின்றார்கள். முதலாழ்வார் பாடல்களிலே நாம் காணப்படுகின்ற செம்பொருள்கள் 5, அவையும் வைணவ கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக அமைந்தவைதான். அவர்களே அர்த்த பஞ்சகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த 5 செம்பொருள்கள் இறைநிலை, அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம், ஆன்மாவின் இயல்பு ஆத்மஸ்வரூபம், ஆன்மா இறைவனை அடையும் வழி உபாய சுரூபம், ஆன்மா இறைவனை அடைவதில் தடை விரோதி சுரூபம், 5வது ஆன்மா அடையும் பலம் புருஷார்த்தம். இந்த ஒவ்வொன்றையும் மிக அழகாக எல்லா ஆழ்வார் பாடல்களையும் காணலாம். இனி இறைவனுடைய இறைநிலையை பற்றி சொல்லுகிற பொழுது அவனுடைய மேன்மையினையும் முதன்மையையும் உணர்த்துகின்ற பாடல் வரிகள் மிக காணப்படுகின்றன. முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் முருநீர்வண்ணன் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் என்று இறைவனுடைய முதன்மையை ஆழ்வார் புலப்படுத்துகின்றார்கள். இன்னும் பல இடங்களில் மண் கொண்டு மண்ணுமிழ்ந்த மாயன் பிண்டமாய் நின்ற பிரான் செந்தியும் மாருதியும் வானும் திருமாலும் தன் புந்தியிலாய புணர்ப்பு என்ற பாசுர அடிகள் உலகப் படைப்பிற்கு காரணம் அவனே என்பதை உணர்த்துகின்றன. அவன் மறைநான்கும் உணர்ந்தவனாய், மறையாய் மறைபொருளாய், கதையாய் கதையின் திருமொழியாய், தேவாதி தேவனாய், இமையோர் தலைவனாய் 33 கோடி தேவர் வணங்க வீட்டிற்கும் சிறப்பை எல்லாம் ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள். ஆழ்வார்கள் இறைவனுடைய அழகிலே ஈடுபட்டவர்கள். எனவே அவன் அணிந்த அணிகலன்களை, ஆயுதங்களை இவற்றெல்லாம் அவள் சுட்டிக்காட்ட தவறவில்லை. கடல் வண்ணன் அவன் வண்ணன், பவளம் ஒத்த செவ்வாயினன், செங்கமல நாபியான், கண்ணும் கமலம் கைத்தலமும் கமலம் பாதமும் கமலம், அவன் நிறம் விழிதா செய்யதா கரிதா என்று அறிய இயலாது என்கின்றார்கள். இந்த பாடல் வரிகளுக்கெல்லாம் தத்துவமாக கூற போனால் நிறைய விளக்கங்கள் கூறப்படுகின்றன. இங்கு நேரமில்லை. மேலும் அவன் அலங்கார புருஷன் எப்போதுமே திருமால். ஆகவே இப்போ பூணாரம் திகழும் மார்பினன், சந்தன குழம்பும் வான்கலனும் பட்டும் மல்லிகையும் சூடியவன், சங்கு சக்கரம் சார்கம் ஏந்தியவன், பாம்பினை அணையாக கொண்டவன், கருடனை ஊர்தியாக கொண்டவன் என்று அவன் ஏந்திய ஆயுதங்களை பற்றியும் அவனுடைய சௌந்தரியத்தையும் கூறுகின்றார்கள். திருமால் கல்யாண குணங்களை உடையவன். அவனிடத்திலே சௌசல்யம், வாத்சல்யம், ஞானம், வீரம் எல்லா நல்ல குணங்களையும் கொண்டவன் திருமால் என்பது அவனுடைய குணங்களை அவர்கள் வெகுவாக சிறப்பித்து பாடுகின்றார்கள். இறைவனுடைய பெருமையை குறிப்பிடுகிற போது பெம்மானை யாரே அறிவார், பிரான் உன் பெருமை பிறர் யார் அறிவார், நின் அடியை ஓதவல்லார் யார் என்றெல்லாம் அவருடைய அளத்தற்கரிய பெருமைகளை பாடுகின்றார். இவ்வாறு இறைவனுடைய பெருமையை பாடியவர்கள் ஆத்மாவினுடைய இறப்பையும் கூறுகின்றார்கள். ஆன்மா என்று சொன்னால் அறிவுடையது. அந்த ஆன்மா எப்பொழுதுமே இறைவனுக்கு அடிமையாக இருப்பது என்பதுதான் இலக்கணமாகும். அதை சுட்டுவது போல நாடிலும் நின்னடியே நாடுவேன், நேர்ந்தேன் அடிமை, அவர்க்கு நான் அடிமைப்பட்டேன் என்ற ஆழ்வார்களுடைய ஆன்மா இறைவனுக்கே அடிமைப்பட்டிருப்பதை உணர்த்துகின்றன. இந்த இறைவனை அடைவதில் ஏற்படுகிற தடைகளை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இறைவனுடைய சிந்தனை என்னென்ன காரணம் அவர்கள் அடுக்கி கூறுகின்றார்கள். இறை சிந்தனையின்றி உலகப்பற்றோடு வாழ்வது, ஐம்புலன் வழி செல்வது, அறியாமை, வல்வினை, பிறர் பொருள் நயத்தல், சிறு தெய்வ வணக்கம், பழிபாவங்கள் செய்தல், கர்வங்களின் பந்தம், கீழோர் சேர்க்கை, சிற்றின்பம் போன்றன இறைவனை நமக்கு அடைய முடியாமல் தடுப்பன என்று ஆழ்வார்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதை ஆழ்வார் தம்முடைய பாடலிலே பழுதே பலகாலும் போயின என்று அஞ்சி அழுதேன் அழுதேன் என்று உணர்ந்து பாடி வருந்துவதையும் நாம் காண்கின்றோம். எனவே இறைவனை